Hi everyone, welcome to my channel. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் ரோல் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பண்ணலாம். இப்போ வந்து நமக்கு ரைனி சீசன் வந்துருச்சு. நல்லா கூலிங்காக இருக்கிறதுக்கு நம்ம ஈவினிங்காக ஒரு சிக்கன் ரோல் பண்ணிவிட்டு வித் காஃபியோடு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சிக்கன் ரோல் எப்படி பண்ணலான்றதை நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்னா, இந்த சிக்கனை இப்போ நம்ம நல்லா தண்ணியை பிழிஞ்சிட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிருவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நம்ம நல்லா சிக்கனை வந்து 2-3 ட்ரிப்பு நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அந்த ப்ளட்டு வரும், அந்த ப்ளட்டு இல்லாமல். இப்போ வந்து சால்ட்டு மஞ்சத்தூள் போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கணும். இப்போ நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும், நல்லா கெட்டியாக. இப்போ இதை நம்ம பவுலில் எடுத்து போட்டுக்குவோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். இது ரொம்ப இப்போ ரைனி சீசன் ஆகிடுச்சி, நல்லாயிருக்கும். ஈவினிங்கில் ஒரு செஞ்சு ரோல் செஞ்சுட்டு ஒரு காஃபி குடித்தா ஃபுல் எனர்ஜி, ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். சீக்கிரம் ஈஸியாக டைஜஸ்டும் ஆகிடும். ஏன்னா நம்ம அரைச்சிடுறோம் இல்லையா எல்லாத்தையுமே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இதோட நல்ல பொடியாக கட் பண்ணி வச்ச ஆனியன் வந்து ஒரு ஆனியன் இதில் சேர்த்துக்குவோம். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி சேர்த்துக்குவோம். பொடியாக நறுக்கி வச்ச புதினா சேர்த்துக்குவோம். 2 சொட்டு லெமன் ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் லைட்டாக புளிப்புக்காக சும்மா 2 சொட்டு இருந்தால் போதும். நம்ம இதோட 1 ஸ்பூனு பச்சரிசி மாவு, 1 ஸ்பூனு கோதுமை மாவு, நல்லா இதை நம்ம நல்லா பிசைஞ்சிக்குவோம். இப்போ இதுக்கு நம்ம மாவு இதெல்லாம் சேர்த்தோம் இல்லையா, இதுக்காக வந்து கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்குவோம். ஏன்னா நம்ம சிக்கனுக்கு உண்டானதான் போட்டோம், அதனால் இதில் கொஞ்சம் இது சேர்த்துக்குவோம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்துக்கிட்டு நம்ம இதை நல்லா பிசையணும். இப்போ இதுக்கு கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். நம்ம அந்த சிக்கன் அரைச்சோம் இல்லையா அந்த ஜாரு, அதிலே கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றி அதை வாஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது வேஸ்ட்டாகிடும், அந்த சிக்கன் இருக்குது. நம்ம இதை தண்ணியை இதில் ஆட் பண்ணிப்போம். இந்த இதிலே ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம பிசைவோம். இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு, நல்லா இந்த பதத்துக்கு. இப்போ இதில் வந்து நம்ம கறி மசாலா இருக்குது இல்லையா, அதில் அந்த பேஸ்ட்டில் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். அப்புறம் இதில் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூனு ஆயில் போட்டுக்குவோம். ஒரு 1/2 ஸ்பூன் போதும். 1/2 ஸ்பூன் போட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்குவோம். இது ஆயில் எதுக்காகனா நம்மளை கையில் ஒட்டாத இருக்கும், அதுக்காக. இது அப்படியே நமக்கு ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது வந்து அப்படியே ஊறட்டும். 15 மினிட்ஸ் ஊறினோடனே நம்ம வந்து இந்த சிக்கன் கலவையை வந்து நம்ம நீல் ஷேப்பில் நம்ம வந்து உருட்டி வச்சுருக்கோம். அப்படி உங்களுக்கு இந்த ஷேப் வேணாம், உருண்டையாக வேணுனாலும் உருண்டையாக போட்டுக்கலாம், இல்லை தட்டி ரவுண்டாக போடனாலும் கட்லெட் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் மாவு உங்களுக்கு லூஸாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் பச்சரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் உருட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம வானலில் நம்ம பேனில் ஆயில் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை ஒன்றா எடுத்து அப்படியே போட்டுக்குவோம். அப்படியே கொஞ்சம் லைட்டாக சிம்மில் அடுப்பு வச்சுக்கிட்டு நம்ம லைட்டாக பொன்னிறமாக ஆனோடனே நம்ம பரட்டி போடுவோம். உடனே பரட்டினோம்னா பிச்சிக்கும்.
லைட்டாக பொன்னிறம் ஆகட்டும். ஆனோடனே நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ இதை நம்ம லைட்டாக எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே திருப்பிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா நல்லா ஆயிலை வடித்து எடுத்துகிட்டு இதில் எடுத்து வச்சுருவோம். சுவையான சிக்கன் ரோல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ரைனி சீசனுக்கு இது நல்லா சூடாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்கள செஞ்சு கொடுங்க. நல்லா ரொம்ப ஹெல்த்தியானது, சத்தானதும் கூட. சாப்பிட்டு பார்த்துட்டு நமக்கு எப்படி இருந்துச்சுன்றதை நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.